வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வாங்க இப்போ நேத்திக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடெக்ஷன் டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், திஸ் இஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் எவ்ரிடே அனாலிசிஸ் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடெக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான ஸ்டேட்டஸ், நேற்று மூவ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நமக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருந்தது. அந்த ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ்லையுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 250 சம்திங் நமக்கு வந்து ஏர்னிங், ஐ மீன் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட டே கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான நீட்டான கன்ஃபர்மேஷனோட நம்மளோட டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், 10 மினிட்ஸ் எப்பவும் போல தான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே வந்து அட்டன் பண்ணுறது இல்லை. இங்கே ஆக்சுவலி இங்கே கன்ஃபர்மேஷன் நமக்கு ரைட், இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான், நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிறதுனால அதை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, கன்ஃபர்மேஷனுக்கு தான் அகைன் வெயிட் பண்ணுங்கள், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இங்கே நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேனில் நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 5716 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதோட லோ வரைக்குமே பாருங்கள் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் 57014 வரைக்கும். ஏன்னா நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன், ப்ராப்பரான ஒரு டவுன் கன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் புட் ப்ரைஸில் பை பண்ணி உங்கள் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு 102 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும் வித் சிங்கிள் ட்ரேட், ஒன்லி ஒன் ட்ரேட்லேயே நீங்கள் வந்துட்டு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணணும், வெயிட் பண்ணி சூஸ் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம மேக் பண்ண லைனில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டு அழகாக இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது நமக்கு. ஸோ அகைன் இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் நம்ம புட் ப்ரைஸில் தான் நமக்கு வந்து பை பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லையா. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 57184 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதுவுமே பாருங்கள் நீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் மூவ் ஃபுல்லாகவே. ஓகே. இங்கே குட்டி தான் இங்கே மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டெபிளாக மொமெண்டம் இருந்ததே தவிர்த்து பேலன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது மூவ். ஸோ இங்கேயுமே நீங்கள் நீட்டாக ஒரு 147 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இந்த ட்ரேடையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். 57037 வரைக்கும் ஒரு 147 பாயிண்ட் வரைக்குமே உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். ஓகே. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன், நேற்றுக்கான ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி 2 கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ போத்மே நமக்கு என்ன தான் இருந்ததுன்னா இங்கே பிரேக் அவுட், பட் இங்கே ரிவர்சல். பட் போத்மே நமக்கு புட் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ண டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் தான். நீட்டான ஒரு 255 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸை வந்து நேற்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ நம்மளோட டார்கெட்ஸில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் பை பண்ணும்போது நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களால் அன்றைக்கி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட எவ்ரி டே வீடியோஸ் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கு ஸ்டேட்டஸ் ஆக்சுவலி வந்துட்டு நேற்று ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு ஐ மீன் போத் டார்கெட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நிஃப்டி 50 பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 மூவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இங்கேயும் அதே தான் இல்லையா. ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் பண்ண மாட்டோம், அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லையா. டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி 24100 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். 24027 வரைக்கும் ஒரு 73 பாயிண்ட்ஸ் வரைக்குமே உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இங்கேயுமே நீட்டாக நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே அது மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் ஒரு நீட்டான சிம்பிள் ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகே. செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே மொமெண்டம் வந்து அப் ட்ரெண்டில் கிரியேட் ஆச்சு. ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. ஸோ இதை தான் நீங்கள் உங்களோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும் ரைட். ஸோ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட க்ளோசிங்கில் நீங்கள் வந்து க்ளோசிங் வேல்யூவில் தான் நீங்கள் பை பண்ணணும். 24078 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு சுத்தமாக மொமெண்டம் இல்லை.
ஓகே. ஸோ கொஞ்சம் கூட மூவ் ப்ராப்பராகவே இல்லை. சடனாக நம்ம பை பண்ணி நெக்ஸ்ட் மூவே வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் தான். அகைன் இங்கே நமக்கு என்ன ஆச்சு, குட்டி ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஒரு 24061 வந்துட்டு ஒரு 17 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு இங்கே ஹிட் ஆயிருக்கணும். சப்போஸ் இந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வித் 17 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸோட தான் உங்களோட அந்த செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. தென் தேர்ட் பார்க்கலாம். அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்களா இங்கே தான் நமக்கு ஓகே. இங்கே அகைன் டவுன் ட்ரெண்ட்ஸில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணணும், ரைட்? இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24054 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸ் இப்போ நீங்கள் இங்கே அப் கன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம், ரைட்? கால் ப்ரைஸில் பை பண்ணோம், பட் அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் இல்லை. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட். தென் அகைன் நீங்கள் புட் ப்ரைஸில் இங்கே பை பண்ணி நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் மூவ் வந்து ப்ராப்பராக இல்லை இல்லையா? ஸோ ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் இருந்தது, பட் ஒரு மினிமமான ஒரு மூவ் இருக்க தான் செஞ்சது. லாஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு நீட் ப்ராஃபிட் புக்கிங் தான். 24025 வரைக்கும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு மொமெண்டம் இருந்தது, மூவ் இருந்தது. ஓகே. ஸோ அதனால் இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50க்கான நேத்துக்கான ஸ்டேட்டஸில் வந்து நம்ம வந்து 3 கன்ஃபர்மேஷன், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இஸ் 3, பட் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ், பேலன்ஸ் டூவுமே நமக்கு வந்து நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட டே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அட் த சேம் டைம் நமக்கு ஒரு 17 ஸ்டாப் லாஸும் கூட. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஒரு 85 கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸும் நமக்கு கம்ப்ளீட்டட். ஸோ ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 250 சம்திங். ஸோ இங்கேயும் 85 ஓவரால் அப்படின்னும் போது ஒரு 340 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு நீட்டான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வெட்னஸ்டேவோட உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் யூஸிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ட்ரேடிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீட்டான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நேற்று நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே டார்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ வாங்க இப்போ நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துலாம். நம்ம போத் டார்கெட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் வரி. ஓகே. ஸோ அப்பில் இருக்குமா, மூவ் டவுனில் இருக்குமா, நத்திங் டு வரி அபவுட் தட். பிகாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற போத் டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் பை பண்ணலாம். மூவ் எப்படி இருந்தாலும் நம்மளோட செட்டப்குள்ளே ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் நம்மளோட செட்டப் ஸ்கூலில் மட்டுமே அதோட மொமெண்டம் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படி அனாலிசிஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எவ்ரிடே அனாலிசிஸும் நீங்கள் உங்கள் செல்ஃப் அனாலிசிஸும் எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ 573 ஃபர்ஸ்ட் டார்கெட், 65, 575, 15, 57752, 580, 12, 584, 66, 586, 96. ஓகே. இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 574, 110, 568, 59, 566, 92, 565, 08, then 561, 85, then 55, 787. ஓகே. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிற செட்டப்ஸ் இது தான். ஸோ டைம் இல்லை. ஸோ ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதே மாதிரி நிஃப்டி 50க்கான இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,111, தென் 241,
7-8, 2-4-2, 4-6, 2-4-3, 1-2, 2-4-3, 6-2, 2-4-4, 7-4. ஓகே, இது வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 2-3-9, 7-7, 2-3-9, 0-8, 2-3-8, 3-8, 2-3-7, 6-6, then 2-3-7, 0-8, then 2-3-6, 2-1. ஓகே, ஸோ சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம நம்மளோட போத் டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி உங்களோட ப்ராப்பர் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் நம்மளோட செட்டப் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின கிரிசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ இன்றைக்கி மூவ் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கான அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.